இந்த தேர்தலை முஸ்லிம்கள் எந்த அடிப்படையில் கண்டுகொள்வது கையாள்வது என்ற சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பேசினோம். இதில் நாடு கடந்து வாழும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை செய்ய வேண்டியதெல்லாம் இதைத்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். எது சரி என்று நாங்கள் விளங்குகிறோமோ அதனை பற்றிய அறிவூட்டலை எமக்குடைய நிர்வாகங்களுக்குள் எம்முடைய சக்திகளுக்குள் இருக்கின்றவர்களுக்கு அறிவூட்டல் என்கின்ற கடமையை செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் இங்கே இருந்து செய்ய முடியும். எங்களுடைய நிர்வாகங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இருக்கின்றவர்கள் நாடுகளில் இருக்கின்ற ஊர் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களோடு தொடர்பில் இருக்கின்றவர்களுக்கு மேலே இருந்து பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையுடைய பாரதூரங்களை எந்த அளவுக்கு நாங்கள் விளங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. அதை செய்ய முடியுமாக இருந்தால் அதை செய்வதுதான் நமக்கு இருக்கின்ற கடமையாகும். எங்களுடைய மனைவி மக்கள் குடும்பங்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமையை சரியாக கலந்தாலோசித்து பயன்படுத்துமாறு கூறுவது எங்களுக்குரிய கடமையாகும் என்கின்ற செய்தியை தான் நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இஸ்லாமிய அடிப்படையில் சிறுபான்மை சூழலில் வாழ்கின்ற நாம் வாக்களிப்பது என்பது ஒருபோதும் தவிர்க்க முடியாத கடமை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் எமக்கு ஒரு வாக்கு இருக்கின்றது என்பதனால் தான் எமக்கு சில வாக்குகளை தந்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே வாக்களிப்பதை சிலர் கடும்போக்கானவர்கள் அதனை ஹராம் என்று பத்வா கொடுத்து தூரமாக்குகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை சமுதாயம் பிடித்து நிற்கக்கூடிய ஒரு துரும்பாக வாக்கு இருப்பதனால் எமக்கும் வாக்கு இருப்பதனால் தான் எம்மை ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் எப்போதே ஒதுக்கி தள்ளி இருப்பார்கள். எனவே நம்முடைய வாக்குகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். வாக்குகள் அளிப்பது சிறுபான்மை சூழலின் கடமை. வாக்கை அளிக்காமல் சீரழிப்பது மடமை என்கின்ற செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாக்களிப்பது என்பது ஒரு சமுதாயத்திற்கு நல்லது செய்வதற்கு இருப்பதில் இவர் தகுதியானவர் என்கின்ற அடிப்படையில் ஒருவரை தெரிவு செய்து அதற்கு சாட்சி வகுத்தலாகும். எனவே இருப்பவரில் மோசமானவரை தள்ளி ஒரு அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒருவரை தெரிவு செய்வதற்காக சாட்சிகளை தவிர்க்க முடியாமல் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் வழங்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள எம்முடைய கட்டுப்பாடுகளுக்குள் எங்களுக்கு எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ இதனை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நிறுவுவதற்கும் சொல்லுவதற்கும் பின்வாங்க கூடாது. முதலாவது விடயம். இரண்டாவதாக வாக்களிக்கின்ற போது முதலில் மார்க்க நலன் பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவது சமூக நலன் பார்க்கப்பட வேண்டும். இதனை தாண்டி சுய நலன் பார்க்கப்படுமாக இருந்தால் அந்த சுய நலனில் சமூக நலன் அப்படியே மங்கி போய் சமூக நலம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று தீர்மானிப்பதாக இருந்தால் அவர் அளிக்கின்ற வாக்கு ஹராம் என்று சொல்ல வேண்டும். இஸ்லாத்திற்கு மாற்றமாக சமயத்திற்கு மாற்றமாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமான பாதகமான சூழ்நிலையை அவன் தன் சுயநலத்தின் மூலம் இந்த சூழ்நிலையை மறந்து தன் சுயநலத்திற்காக வாக்களிக்க முயற்சித்தால் வாக்களிக்க தூண்டினால் அப்படி வாக்களிக்க தூண்டுதல் என்பது ஹராமாக அமையும் என்கின்ற செய்தியை நாங்கள் வழங்க வேண்டும். சமயத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற சமூகத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாக்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே அப்படி சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாக்களித்தல் என்பது ஒரு மனிதனுடைய ஈமான் இஸ்லாமிய அடிப்படையில் தக்வாவின் அடிப்படையில் இருந்து வர வேண்டியதாகும். எனவே ஒரு இஸ்லாமியன் வாக்களிக்கின்ற போது அளிக்கின்ற வாக்கு ஒரு இஸ்லாமியனாக அளிக்க வேண்டுமே தவிர ஒரு சுயநலவாதியாக ஒரு மோசமான அரசியல்வாதியாக ஏனைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் போன்ற அரசியலை தொழிலாக பார்க்கின்ற அதன் மூலமாக வருவாயை பார்க்கின்ற ஒரு வருவாயை நோக்குகின்ற ஒருவனாக அந்த வாக்கை பார்க்கக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்ததாக சாரல் சாரி சாராயம் பணம் பதவி பட்டங்கள் என்கின்ற வெற்றிக்காக வேண்டி வாக்களிப்பது என்பது லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒன்றை செய்வதற்கு சமனாகும். எனவே லஞ்சத்தை வாங்குவது ஹராம், லஞ்சத்திற்கு சாதகமாக இருப்பது ஹராம், ஊழல் என்கின்ற இந்த ஊழல் மோசடிக்கு துணை போவது ஹராம். இந்த அடிப்படையில் யாரும் வாக்களிக்க உட்பட்டால் அந்த வாக்களிப்பு என்பதும் ஒரு லஞ்சத்துக்கு செய்கின்ற லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒரு வேலையை செய்வதற்கு சமனானதாகும். எனவே இந்த அடிப்படைகளில் ஒரு வாக்களிக்க உட்பட்டால் தனக்கு தொழில் தந்தார் என்பதற்காக தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு தொழில் தந்தார் என்பதற்காக என்னுடைய வீட்டிலே என்னுடைய ஊருக்கு ஒரு ரோட்டு போட்டார் என்பதற்காக எனக்கு ஒரு வீடு கட்டி தந்தார் என்பதற்காக இந்த சுயநலங்களுக்குள்
சூழ் மட்டும் கட்டு நின்று மார்க்கத்திற்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் ஒருவர் வாக்களிக்க முயற்சி செய்தால் இது லஞ்சம் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பதற்கு சமம். எனவே இந்த வாக்களிக்கின்ற சூழ்நிலைக்கும் முஸ்லிம்கள் வந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் எப்போதும் இந்த தேர்தல் காலங்கள் வருகின்ற போதும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, வீண் விவாதங்களிலும் தெரி சண்டைகளிலும் கீழ்த்தரமான பேச்சுக்களிலும் மாற்று மதத்தினர்களை வஞ்சிக்கின்ற தூசிக்கின்ற அடிப்படையிலும் சில மாற்று மதத்தில் இருக்கின்ற தீவிர இனவாதம் கொண்ட சிந்தனை கொண்டவர்கள் எம்மை வஞ்சிக்கலாம், வார்த்தைகளால் தூசிக்கலாம். எனவே அவர்களை வஞ்சிக்கின்ற வார்த்தைகளால் தூசிக்கின்ற அளவுக்கு நாங்கள் அவர்களுடைய லெவலுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போய்விடக் கூடாது. அது தேர்தலாக சூழலாக இருந்தாலும் சரி, ஏனைய சூழலாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் குறிப்பாக அரசியல் களத்திலே நிற்கின்றவர்கள் பேஸ்புக்கிலே எழுதுவதாக இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, எந்த வாதங்கள் செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த கீழ்த்தரமான இஸ்லாம் வெறுக்கின்ற இந்த பண்புகளை அப்படியே நாம் வெறுக்க வேண்டும். அரசியலில் கலந்துவிடக் கூடாது. சமூக நலன் விரும்புகின்றவன், மார்க்கத்திற்கு பாதுகாப்பை விரும்புகின்றவன், மார்க்கத்திற்கு விரோதமான வழிகளூடாக எந்த பாதுகாப்பை விரும்ப முடியாது. அந்த பாதுகாப்பை விரும்புகின்றது என்பது போலியான வாதமாகிவிடும். எனவே இஸ்லாமிய வரம்புகளை மீறி அரசியல் பேசாதீர்கள். அப்படி பேசுவது ஒரு ஹராத்தை செய்து நாங்கள் களவெடுத்து சதகா கொடுக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி முயற்சி செய்கிற மாதிரி போய்விடும். எனவே ஹராமான வழிமுறைகளாக ஒரு ஹலாலை அடைந்து கொள்வது கூட ஹராம் தான். எனவே பிழையான வழிமுறைகளை உங்களுடைய தேர்தலுக்காக வேண்டி நீங்கள் சமூகத்திற்கு நலவு நடக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் செய்தால் கூட பிழையான வழிமுறைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று வாக்களித்தல் என்பது எமக்கு இருக்கின்ற உரிமையை அளிப்பது மாத்திரம்தான். கள்ள வாக்களித்தல் என்பது அதுவும் ஹராம். வாக்களிக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே தொழுது இஸ்திகாரா செய்து, யா அல்லாஹ், இவர் மூலம் சமுதாயத்திற்கு நலவை நாடுகிறேன், அவர் மீது நீ நலவை நாடித்தால் இதன் மீது கெடுதி இருந்தால் அந்த கெடுதியிலிருந்து என்னை பாதுகாக்கிறேன் என்று இஸ்திகாரா தொழுது, அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற பெருமான் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையை செய்து, அதற்கு பின்னால் நம்முடைய முடிவுகளை அல்லாஹ்வோடு தொடர்படுத்தி அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை எடுத்து நாங்கள் அந்த வாக்களிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக இறுதி முடிவு. வாக்களித்தல் என்பது எமது கடமை, முடிவை தீர்மானிப்பது என்பது இறைவனுடைய பொறுப்புள்ள விடயங்களாம். எனவே இந்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, நமக்கு நலவை நாடினால் அல்லாஹ் நாட வேண்டும். அந்த நலவு எமக்கு தீமை இந்த உலகமே ஒன்று சேர்ந்து செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த தீமை அவர்களால் எமக்கு செய்ய முடியாது. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற நலவும் கெடுதியும் வருவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான். எனவே நல்லது நடக்க வேண்டும் என்று இஹ்லாஸான அடிப்படையில் நாங்கள் தீர்மானித்து எடுக்கின்ற அந்த தேர்வுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்காக வேண்டி இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த பாதுகாப்பை தேடி நாங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்ததன் பின்னால் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் வாக்களிக்கின்றோம், நாங்கள் எதிர்பார்த்த முடிவு வரவில்லை, எனவே ஒருவர் நாங்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு மாற்றமான ஒருவர் வந்திருக்கிறார் என்றாலும் கூட தோல்வியிலே பொறுமையையும் வெற்றியிலே தாழ்மையையும் தோல்வியிலே பொறுமையையும் வெற்றியிலே பணிவையும் காட்ட வேண்டும். தோல்வி வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை முடிவடைந்து விட்டது என்று அல்லது இனி எமக்கு அழிவுதான் என்று யாருமே தீர்மானிக்க கூடாது. அல்லாஹு தஆலா நம்முடைய இத்தனை முயற்சிகளுக்கு பின்னாலும் தருகின்ற இந்த தீர்வில் அவன் நிச்சயமாக நலவை நாடி இருப்பான் என்று இதுகால வரைக்கும் நாம் பேசிய எழுதிய கற்பனை பண்ணியதை விட்டுவிட்டு இதற்கு பின்னால் வந்த அந்த தேர்வை வைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற முடிவை நோக்கி முஸ்லிம்கள் நகர வேண்டும். இதற்குள் எப்படி நாங்கள் எங்களை காத்துக் கொள்வது என்கின்ற அந்த நோக்கை நோக்கி நாம் நகர வேண்டும். இது ஒன்று. வெற்றி வந்துவிட்டால் எதிர்த்தரப்பில் என்று வாக்களித்தவரை அப்படி என்றும் இப்படி என்றும் விமர்சிப்பதும் அவர்களுக்கு நையாண்டி பண்ணுவதும் அல்லது அவர்களுக்கு அநியாயம் செய்ய முற்படும் இவை அனைத்தும் இஸ்லாமிய வரம்புகளை மீறிய விடயங்களாகும். எனவே வெற்றியிலே ஒருபோதும் தலைக்கணமோ அல்லது மமதையோ வரக்கூடாது. தோல்வியிலே ஒருபோதும் துவண்டு விடுகின்ற மனப்பான்மையோ கோழை மனப்பான்மையோ இனி நம்முடைய தலையெழுத்தை அழித்து விட்டது என்கின்ற அந்த மனப்பான்மையோ ஒரு முஸ்லிமுக்கு எப்போதும் வரக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்காக இருப்பவர்கள், அல்லாஹ்வின் புறத்தே மீளக்கூடியவர்கள். எந்த முடிவு வந்தாலும் அல்லாஹ் தஆலா தந்த முடிவு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வர வேண்டும். இன்னொன்று நடக்கிறது, ஒருவேளை வெற்றி வருகின்ற போது சிலர் வரம்பு மீறுகிறார்கள். அதற்காக வேண்டி பட்டாசுகளை கொளுத்தி வீடுகளை கொளுத்தி அதிலே வீண்விரயம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி
இப்படியான இஸ்லாத்துக்கு மாற்றமான நடைமுறைகளை இந்த வெற்றி தோல்விகளின் போது யாருமே நடந்து கொள்ளக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம் நாட்டில் இருக்கின்ற சமுதாய சகோதரர்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் விழிப்புணர்வு ஊட்டுவோம். எங்களுடைய பிரார்த்தனைகள் தான் போராயுதம், பேராயுதம். அதனை நாங்கள் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். வாக்களித்தல் என்பது தவிர்க்க முடியாத கடமை. அந்த வாக்களித்தல் என்பதை நாங்கள் நம்முடைய சிறுபான்மை சூழலில் மிகவும் தவிர்க்க முடியாத முடிவை நேர காலத்தோடு எல்லோரும் சென்று வாக்களிப்பதற்கும் சரியானவர்களுக்கு வாக்களிப்பதற்கும் இஸ்லாமிய வாழ்க்கையும் இஸ்லாமிய சமுதாயமும் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களை படித்தவர்கள் மார்க்க உணர்வு படைத்தவர்களோடு கலந்து ஆலோசித்ததன் பின்னால் வாக்களிப்பதற்கும் எமக்கு கட்டுப்பாடுகளுக்கும் இருப்பவர்களுக்கு நாங்கள் வழி சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நடந்தால் நிச்சயமாக எமக்கு வெற்றியும் தோல்வியும் வெற்றியாகவே அமையும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.